நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி சேகர் பாபுவோ இல்ல இந்த செந்தில் பாலாஜியோ இல்ல ஏவா வேலுவோ சீக்கிரம் கைது செய்யப்பட போறாங்க, அவங்க சில ஊழல்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க, அவங்க கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை போலீஸ் வந்து தூத்துக்குடியில அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் முதலமைச்சரை ஒருமையில பேசுனது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு, அவங்க ஃபேமிலியை இழுத்து பேசியிருக்காரு. சும்மா விடுவாங்களா? அடிச்சு தூக்கிட்டாங்க இன்னைக்கு தூத்துக்குடியில. இப்ப அவருக்கு மருத்துவ பரிசோதனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. அதான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றது. இங்க முதலமைச்சர் ஆயிட்டாரு விஜய், அவர் வந்து விமர்சிக்கவே கூடாதா அப்படின்ற அந்த ஒரு ரூல் எல்லாம் இங்க கிடையாது. யாரு வேணா யாரை வேணா விமர்சிக்கலாம். ஒரு துறை ரீதியாவோ இல்ல ஒரு பப்ளிக் கன்சர்னோட இங்க யார் வேணா யாரை வேணா விமர்சனம் பண்ணலாம். அதற்கு வந்து ஒரு முழு அதிகாரம் இருக்கு, அதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஆனா தேவையில்லாம அவங்களுடைய ஃபேமிலியை பத்தி இழுத்து பேசுறது, ஒருமையில பேசுறது, சம்பந்தம் இல்லாத விஷயங்களை கனெக்ட் பண்ணி பேசுறது, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த திரிஷா அந்த மாதிரியான மேட்டர்கள்லாம் எடுத்துட்டு வந்து இங்க சிஎம் விஜய் கூட வந்து பேசியிருப்பாங்க. அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் அவங்களும் பண்றாங்கன்னு வைங்களேன். இருந்தாலும் அதெல்லாம் வந்து இங்க பேசக்கூடாது. அதுவும் குறிப்பா இந்த மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரிலாம் யாரும் பேசக்கூடாது. இங்க எம்எல்ஏ ஆகவோ இல்ல எம்பி ஆகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கண்டிப்பா வந்து பேசவே கூடாது. அது ஏன்னா ஒரு ஒய்டர் ஆடியன்ஸ் வந்து போய் சேரும். அது இங்க பயங்கரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். பல கலவரங்களே உண்டாகக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதனால இன்னைக்கு வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கஞ்சா விற்கிறவனும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உன் கட்சியில வந்திருக்கான யோக்கியமா பேசுறியா? பெண்களெல்லாம் பாதுகாக்க போறேன்னு சொல்றிய, முதல்ல உன்னுடைய மனைவிக்கு நீ பதில் சொல்லு, உன்னுடைய மகனுக்கு பதில் சொல்லு. நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவியிட்டிய. இன்னொரு பக்கம் நேத்து அதிமுக இருந்து ஒரு பல்கா வந்து இங்க வந்து சேர்ந்திருந்தாங்க டிவிக்கேல. அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருந்தது. அதுல சில விஷயங்கள் எல்லாருமே பேசியிருந்தாங்க. அதுல முக்கியமா ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஜெயிச்ச பிறகு, அதாவது ரிசல்ட் வந்துச்சு, எலெக்ஷன் முடிஞ்சது, அப்ப ரிசல்ட் வந்த பிறகு உடனடியா பேசியிருக்காங்க எம்.கே. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியோட குரூப்பும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் இங்க ஆட்சி அமைக்கலாம், யாரு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், நீங்க ஒரு 2.5 வருஷம் முதலமைச்சரா இருங்க, நான் ஒரு 2.5 வருஷம் முதலமைச்சரா இருக்குன்ற மாதிரி பேசியிருந்திருக்காங்க. அந்த விஷயத்த ரிவீல் பண்ணி பேசியிருக்காரு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் அதிமுகவுடைய இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் அவருடைய மகன் மிதுன் அவர்களும் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய ஓனர் அவர்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஒரு விஷயத்த கவனிங்களேன். அதாவது ஏடிஎம்கேல இருந்து டிவிகேக்கு வந்து எல்லாரும் வந்து சேர்றாங்க. அப்ப என்ன குற்றச்சாட்டு வந்து டிவிகே மேல வைக்கப்படுதுன்னா, இவங்க எலெக்ஷன் கேம்பெயின் அப்ப என்ன பேசினாங்க, டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தி, ஏடிஎம்கே ஒரு ஊழல் சக்தி, இவங்க ரெண்டு பேரையும் புறக்கணிச்சுட்டு ஒரு புதிய சக்தியா நாங்க வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டா இப்ப முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அப்ப வந்து கேம்பெயினிங் அப்ப பேசியிருந்தாரு. இப்ப மட்டும் எப்படி வாஷிங் மிஷின் ஆயிட்டாங்களா டிவிக்கு? உடனே வந்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் கண்மூடித்தனமா சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருது. அதாவது ஒரு விஷயத்த வந்து இங்க புரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கே எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, இந்த டிஎம்கேவை எதிர்த்து தான் ஏடிஎம்கேவே ஆரம்பிக்கப்பட்டது. இவங்களுக்கு ஒரு எதிரணியா இருக்கணும், இவங்களுக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸ பண்ணணும் தான் இந்த ஏடிஎம்கே வந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜிக்கலா டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே சேர்ந்து விஜய் இங்க முதலமைச்சரா வந்துடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு மெனக்கெடுத்துட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள் இப்ப எல்லாம் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. இன்னமும் பாருங்களேன், மட்டமா இறங்கி சில வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குதிரை பேரன்வான் கழுத பேரன் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க சட்டமன்றத்துல. ஆனா இவங்க இன்னைக்கு டைனோசர் பேரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏக்கு 180 கோடி வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்களாம். இப்ப அந்த நியூஸ் வந்து பிளாஷ் ஆகிட்டு இருக்கு. 35 கோடி நம்ம நேத்து பேசியிருந்தோம். ஆனா பாருங்களேன், 180 கோடியா? டேய், அதுக்கு எத்தனை ஜீரோன்னு கூட இங்க பல பேருக்கு தெரியாதேடா. இவ்வளவு பணத்தை எங்கடா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு மட்டமான வேலைகளை வந்து இவங்க இப்ப இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா
இங்க நீங்க இந்த டிவிகே பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்க டிவிகேவை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறோம், இல்ல அவங்களுக்கு உண்டான அந்த விஷயங்களை பேசுறோம் அப்படின்றத தாண்டி ஒரு விஷயத்த பொலிட்டிக்கலா நம்ம வந்து அணுகணும். ஒரு கட்சியை பலப்படுத்துறது அப்படின்றது என்னன்னா அந்த கிரவுண்ட் லெவலான அந்த ஃபோர்ஸ். என்னதான் இங்க டிவிக்கே ஒரு மெஜாரிட்டியான ஒரு பார்ட்டியா ஜெயிச்சு அவங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருந்தாலுமே இந்த சப்போர்ட்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா படுது. இங்க தங்களா விருப்பப்பட்டு ஒருத்தவங்க வராங்கன்னா, இன்னொரு கட்சியில இருந்து இங்க வராங்கன்னா அவங்கள வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்க எல்லாம் வராதீங்க, எங்க கட்சியெல்லாம் உங்களை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் சொன்னாங்கன்னா இங்க யாருமே தொடர்ந்து இந்த ஆட்சியில வந்து நீடிக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது. இதுவே நீங்க சென்ட்ரல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதிக்கு மேல இருக்கக்கூடிய அங்க எம்பி எம்எல்ஏஸ் பிஜேபியில இருக்கக்கூடியவங்களாம் ஒரு காலத்துல காங்கிரஸ்ல இருந்தவங்களா. இதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப அசாம்ல சிஎம்மா இருக்கக்கூடிய அவர் வந்து ஒரு காலத்துல காங்கிரஸ்ல பயங்கரமான வேலைப்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருந்தவர். அப்படியே இங்க ஜம்ப் ஆகி பிஜேபியில வந்து இப்ப முதலமைச்சர் ஆயிருக்காரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கதான் செய்யும். இதை வந்து கண்டிப்பா வந்து தடுக்கவே முடியாது. இங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு 100% நாங்க மட்டும்தான் வந்து கொடுப்போம் ஆட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு பிராக்டிக்கலான ரியாலிட்டியை இங்க வந்து புரிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரிதான் நேத்து 2 முக்கியமான விஜய் பாஸ்கர்கள் வந்து கட்சியில வந்து சேர்ந்திருக்காங்க. டிவிகே கட்சிக்கு நாங்க முழுமையான ஆதரவு தரோம், அதனாலதான் இவ்வளவு பெரிய படையை கூட்டிட்டு வந்து இந்த கட்சியில ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மீதெல்லாம் பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் ஏற்கனவே இருக்கு, அதற்குண்டான கேஸுமே வந்து கோர்ட்ல எல்லாம் இருக்குன்னு வைங்களேன். இத குறிச்சு அருண் காமராஜ் அவங்க வந்து சொல்லிட்டாங்க தெளிவா, இங்க எங்களுடைய டிவிக்கு உடைய நிலைப்பாடு என்னன்னா ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை வந்து கொடுக்கணும், ஏன்னா மக்கள் நம்பி எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால இந்த மாதிரி ஊழல் விசாரணைகள் எல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லாம வந்து சொல்லிட்டாரு. ஆனா ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. இப்படி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சம்பந்தமே இல்லாம கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சிருந்தீங்களே, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா இருக்கக்குள்ளார அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த டிஎம்கே பண்ணாங்க. சட்டமன்றத்துல வந்து புடவை பிடிச்சி வித்தாங்க, பயங்கரமா அவமானப்படுத்திருந்தாங்க. இதெல்லாம் மறந்துட்டு அங்க போயிட்டு டிஎம்கே கூட இவர் வந்து கூட்டணி வச்சிருக்காரு. இது வந்து எந்த வகையில நியாயம்? இதுல இருந்தே தெரியலையா ஏன் இன்னைக்கு இந்த அதிமுக கட்சி சுக்குநூறா வந்து உடைஞ்சு போயிருக்கு? இந்த தேவையில்லாத ஒரு கூட்டணி வச்சதுனால, இந்த தேவையில்லாம டிஎம்கே கூட ஒரு அஃபேஸ்மெண்ட்ல ஈடுபட்டதுனால இன்னைக்கு அந்த கட்சி அகல பாதாளத்துல வந்து போயிட்டு இருக்கு. இனிமேட்டெல்லாம் அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட போறது இல்ல. அதனாலதான் ஏடிஎம்கே மொத்தமா ஒரு 60%ல இருந்து 70% வரைக்கும் இங்க வந்துட்டாங்க அப்படின்றத கிளியர் கட்டா சொல்லியிருந்தாரு. கட்சி தலைவி அவர்களை சேலையோடைய இழுத்து கிழிச்சது யார்? இதே திமுக. அப்ப அம்மாவுடைய உணர்வு, புரட்சி தலைவரோட அம்மாவுடைய உணர்வு ஒவ்வொரு அதிமுகவுடைய தொண்டருக்கும் அவனுடைய உயிர் நாடியில் இருக்கிறது. இப்பதான் நமக்கு தெரிய வருது டிவிக்கே இந்த மெஜாரிட்டியான சீட்ஸ் வாங்காதது இங்க ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்றது. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குமா? ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனுக்காக வச்சுப்போம். ஒரு 130 சீட்டோ இல்ல 140 சீட்டோ டிவிக்கே ஜெயிச்சிருந்ததுன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? அங்க ஒரு பக்கம் எதிர்கட்சியா இருந்திருப்பாங்க ஏடிஎம்கே, இங்க ஒரு பக்கம் டிஎம்கே வந்து அவங்க வேலையை வந்து பாத்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காரு. இன்னும் வரைக்கும் இந்த பேரத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த டிவிக்கு ஆட்சியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டமான வேலையில இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் பிடிச்சி நாய் வண்டியில ஏத்துற மாதிரி தூக்கி போட்டு மிதிச்சு உண்மையை வந்து போலீஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பா விடக்கூடாது. டிவிக்கு அரசாங்கம் கண்டிப்பா விட மாட்டாங்க. இதுல எவமெல்லாம் பின்னாடி இருக்காங்களோ எல்லாரையும் போட்டு புழகதான் போறாங்க. அதை வந்து நம்ம பார்க்க தான் போறோம். சோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இங்க ஒரு தனித்துவமான அரசியலை முன்னெடுத்துதான் டிவிக்கு வந்து வந்திருக்காங்க. என்னதான் அங்க இருக்கக்கூடிய கொள்கை தலைவர்களை இவங்க கொள்கை தலைவர்களா ஏத்துக்கிட்டாலுமே ஒரு தனித்துவமான ஒரு கொள்கையை நோக்கி தான் டிவிக்கு அரசாங்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா அது பீப்புளோட சப்போர்ட் இல்லாம போக முடியாது. இங்க வரக்கூடிய பிற கட்சியில இருந்து வரக்கூடியவங்களை நான் வந்து சேர்த்துக்கவே மாட்டேன். அதான் அங்க ஒருத்தர் இருப்பாரு நம்ம அண்ணன், அவர் வந்து பாத்தீங்கன்னா திரள் நிதியை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நான் எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன், தனிச்சுதான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மி கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டு கலெக்ஷன்களை ஈடுபட்டு காரு பங்களா அப்படின்ட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணணும்னா யாரு வேணா பண்ணலாம். ஆனா ஏதோ ஒரு மாற்றத்தை மக்கள் வந்து இங்க நம்பி நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம்ட்டு இன்னைக்கு பல்வேறு மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பா இந்த கிரைம்ஸ் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த பாலியல் குற்றங்கள் நின்ன பாடே கிடையாது. நேத்து கூட ஒரு விஷயம் வந்து மாட்டியிருக்கு.
ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த ட்ரக்குக்கு உண்டான விஷயங்களும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா கட்டுக்குள்ள வரும் அப்படின்றத நம்புவோம். ஆனா இந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாத்துலயுமே லஞ்சம் வாங்கக்கூடிய அந்த செயல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா எப்படியும் லஞ்சம் வாங்கினாலும் எவனா போட்டோ பிடிச்சிடலாம், இல்ல விஜிலாண்டிக்கு போனை பண்ணிடலாம். இங்க டிவிகே கவர்மெண்ட்டும் பயங்கரமான இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. சோ இதனால அந்த மாதிரியான விஷயங்கள் குறைக்கப்பட்டு வருது. 2000க்கும் மேல அந்த மதுபான பார்கள் உள்ளே வந்து இருக்கும் பாரு, அந்த மணமகிழ் மன்றங்கள்னு சொல்லுவாங்க, அதை வந்து மூடி இருக்காங்க. என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் டிஎம்கே வந்து கொண்டு வந்தாங்களோ அதிக வேல்யூ எடுத்துட்டு வந்து கொண்டு வர்றது. அந்த ப்ராஜெக்டோட வேல்யூவே 20 ரூபா தான் இருக்கும். ஆனா 100 ரூபான்னு கணக்கை போட்டு எழுதி பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே ஒண்ணா கேன்சல் பண்ணிட்டு முடிச்சு விட்டுருக்காங்க. இப்ப முன்னாள் அமைச்சர்கள்லாம் எந்த மாதிரியான ஊழல்கள்லாம் ஈடுபட்டாங்களோ அதை ஒண்ணா தூண்டி எடுத்துட்டு வராங்க. சோ இந்த ஒரு மாற்றம் வந்து கண்கூடா நமக்கு வந்து தெரியுது. அதுவும் எத்தனை நாள்ல, இன்னும் வந்து ஒரு 60 நாள் கூட ஆகல. போன ஒரு 5 வருஷம் வந்து ஆட்சி பண்ணிட்டு இந்த ட்ரக்குக்கு உண்டான விஷயங்களை வந்து தடுக்காம எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு இந்த டிஎம்கே வந்து போராட்டங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இந்த தேவையில்லாத போராட்டங்கள்லாம் எதுக்காக பண்றாங்க, அதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு வெளிப்படையா வந்துகிட்டு இருக்கு. பின்னாடி டிவிகே எம்எல்ஏக்களை வாங்கக்கூடிய அந்த விஷயங்களை இவங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை டைவெர்ட் பண்றதுக்காக தான் இந்த போராட்டங்கள் நடக்குது. தொடர்ந்து திருமணங்கள்ல போயிட்டு ஒப்பாரிகளா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதுக்குன்னா முன்னாள் அமைச்சர்கள் மீதும் எம்எல்ஏக்கள் மீதும் உள்ள ஊழல் புகார்களை நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம இந்த சென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஏன் போன தடவைலாம் இவங்க ஆட்சி தான் இருந்தது, அப்பெல்லாம் சென்சி கிடையாதா? ஆனா ஒரு கேடு கட்டுங்களை வச்சுக்கிட்டு தேவையில்லாத சோஃபா பேரவை அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க அப்படின்றத எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய முகத்திரை இன்னைக்கு வந்து பங்கமா கிழிஞ்சிருக்கு. சோ அப்படிதான் இன்னைக்கு விக்கெட்டா இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்றவரை கைது பண்ணிருக்காங்க. அங்க ஒரு பக்கம் இந்த மானியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து மைக்க போட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இனி நாங்க வந்து இந்த கரூர் விஷயத்துல ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், இவங்க புசி ஆனந்த் இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்க ஒரு கம்ப்ளைண்ட கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணிருக்கோம். சோ அதற்குண்டான வேலைகள்லாம் நாங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டிஎம்கேனா யாருன்னு காட்டுறோம் பாடுறா, டிஎம்கே வெட்ட வளருகின்ற ஆலமரண்டா அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கா பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் எந்த காலத்துல வந்து இருக்காருன்னு தெரியல. இன்னுமா எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிதான் அவரை பார்த்து கேட்க தோணுது. இன்னுமா இந்த அதர பழசான டைலாக் எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க சார்? கரண்ட் பாலிடிக்ஸுக்கு கொஞ்சம் வாங்க சார். இன்னைக்கு இந்த மக்கள் வந்து எந்த மாதிரியான பாலிடிக்ஸை வந்து எதிர்பார்க்கறாங்க, அவங்களுக்கு என்ன விஷயங்கள் இங்க தேவைப்படுது, அதை எடுத்து பேசுறதை விட்டுட்டு இன்னும் கற்காலத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. இனிமேட்டு டிஎம்கே ஆதவ் அர்ஜுனா நேத்தே அந்த இதுல வந்து சொல்லியிருந்தாரு, அந்த மேடையிலே சொல்லியிருந்தாரு, இனிமேட்டு டிஎம்கேல இருந்து வந்த முதலமைச்சர் அப்படின்னா கண்டிப்பா அது ஸ்டாலின் தான். அவர் தான் வந்து கடைசி முதலமைச்சர், உங்க ஃபேமிலில இருந்து வந்திருப்பாரு. நீங்க போயிட்டு பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு லண்டன்ல போய் செட்டில் ஆயிடுங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாரு. உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே எழுதி வச்சுக்கோங்க. கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆகிதான் உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளடிச்ச பணத்தோட கிளம்பிருங்க. அதுதான் நடக்க போதா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரியான விஷயங்களை தான் இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சரான எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லா திருமணத்திலையும் போயிட்டு ஒப்பாரிகளா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நேத்து அந்த மாதிரி ஒரு மேரேஜுக்கு போயிருக்காங்க போல. அங்க ஃபாதர் வந்து மைக்க கொடுக்க காணோம். எங்க இவர்கிட்ட மைக்க கொடுத்தா இங்க ஒப்பாரிகளை வைக்க ஆரம்பிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு மைக் அந்த மேடையே போடல, பேசக்கூடிய அந்த சூழ்நிலையே வரல போல. அதனால நம்மளுடைய தலைவர் வந்து ஜஸ்ட் அந்த மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டாரு. அப்பாடா சாமி, இதே வந்து எல்லா கல்யாணத்திலையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறோம். இதே மாதிரியான அரசியல் சார்ந்த வீடியோக்கள் இன்னும் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.